வானரர்களை எதிர்ப்பதற்கு 7 வலிமை சான்ற படைத்தலைவர்களை ராவணன் அனுப்ப எழுவரும் போர்க்களத்திலே மாண்டு போனார்கள். அந்த செய்திய 3 நிலைகளிலே கம்பன் பேசுகிறார். அதுதான் நாம பார்க்க வேண்டிய பாடல். இன்று ஊதியம் உண்டு என இன்னகைப்பால் சென்று ஊதின தும்பிகள் தென் திசையான் வன் தூதரும் ஏகினர் வஞ்சனையான் தன் தூதரும் ஏகினர் தம் நகர்வாய். 3 வேறுபட்ட தூதர்கள் அந்த போர்க்களத்தை விட்டு உரியவரிடம் செய்தியை சொல்ல சென்றார்களாம். அதுல முதல்ல யாரு? இன்று ஊதியம் உண்டு. ஊதியம்னா நற்பேருன்னு அர்த்தம். ஊதியம் என்பது ஒருவனுக்கு கிடைப்பதற்கு உரியதாகிய நல்லதொரு பேரு, நல்லதொரு புகழ், நல்லதொரு வாய்ப்பு. எது நினைத்ததா உண்டு என இந்நகைப்பால் இனிமையான நகையை செய்யத்தக்க கூடிய சீதை. நகைனா சிரிப்பு. இன்பமாக சிரிக்கக்கூடிய சீதையின் இடத்து சென்று ஊதின தும்பிகள், வண்டுகள் எல்லாம் போர்க்களத்திலே நடந்த நிகழ்ச்சியை சீதைக்கு எடுத்து சென்று ஓதினவாம். தங்களுக்கு எனக்கு நல்லதோர் பேரு கிடைத்தது. இந்த செய்தியை சீதையினிடம் சென்று சொல்லுவதற்கு நமக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ என்று இந்த தும்பிகளெல்லாம் அசோகவனத்தில் இருந்த சீதையிடம் சென்று இந்த செய்தியை சொன்ன தொடங்கின. தென் திசையான் வன் தூதரும் ஏகினர். தென் திசை என்பது யமனுக்கு உரிய திசை. ஆகவே யமனுக்கு உரிய திசையாகிய அந்த திசையில் யமனிடம் யமனது தூதுவர்கள் போர்க்களத்தில் இறந்த வீரர்களினது உயிர்களை எடுத்து கொண்டு சென்று அவனிடம் ஒப்புவித்தார்கள். ஆகவே நாம் தென் திசையான் தெற்கு திசைக்கு உரியவனாகிய யமனிடம் வன் தூதரும் ஏகினர். அது என்ன வன் தூதர்னா, இன்னார் இனியர் என்று பார்க்காமல் எல்லோரிடமும் ஒரு தன்மைத்தாக உரிய காலம் வந்தது என்றால் உயிரை எடுத்து செல்லுவதில் தயங்காதவர்கள். ஆகவே அவர்கள் வன் தூதர்கள். இந்த செய்தியை யமனிடம் கொண்டு சேர்த்தார்கள் என்றால் இறந்தவர்களது உயிரை யமனது தூதுவர்கள் யமபுரிக்கு கொண்டு சென்றார்கள். வஞ்சனையான், இந்த இடத்துல வஞ்சனையான்னா ராவணன். ஏன் ராவணனுக்கு இந்த இடத்துல வஞ்சனையான்ற ஒரு அடைமொழி கொடுத்தான்னா, நாசம் வந்துற்றதனை என்று முதல் நாள் போரிலேயே தெரிந்து கொண்டான். யார்? ராவணன். தனக்கும் தான் வாழும் இலங்கைக்கும் பெரியதொரு நாசம் வந்தது என்று தெரிந்து கொண்டதன் பின்னும் தன்னை சார்ந்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக போர்க்களத்தினுக்கு அனுப்பி அவர்கள் இறப்பதற்கு காரணம் ஆனவனாய் நிற்கிறான். நாசம் வந்தது என்று தெரிந்தவுடனே சீதையை கொடுத்து ராமனது கோபத்திலிருந்து தன்னையும் தன் மக்களையும் விலக்கிக் கொள்ள இவன் முன் வரவில்லை. ஆகவே தனது தவறினை மறைக்க, தனது தவறினிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளுதற்கு விருப்பம் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையெல்லாம் ஒருவர் பின் ஒருவராக போர்க்களத்தினுக்கு அனுப்பி அழிக்கின்றான். ஆகவே அவனுக்கு அடைமொழி கொடுத்தார் வஞ்சனையா. தன்னுடைய காவலுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னை சார்ந்தவர்களையெல்லாம் மரணத்துக்கு அனுப்புதல் என்பது மிகப்பெரியதோர் வஞ்சனை. ஆகவே வஞ்சனையான் தன் தூதரும் ஏகினர். அப்படிப்பட்ட வஞ்சனை குணம் நிரம்ப பெற்ற ராவணனது தூதுவர்களும் போர்க்களத்தில் இருந்து விரைவாக சென்று ராவணனிடம் சொல்ல முனைந்தார்கள். தம் நகர்வாய் இலங்கையினுள் அந்த தூதர்கள் சென்றார்கள். ஏகி தனி மனிதன் இருந்துழிப்புக்கு ஓகை பொருள் இன்று என உள் அழியா வேகத்து அடல் வீரர் விழிந்தையலாம் சோகத்தொடு இறைஞ்சினர் சொல்லினரால். ஏகி தூதுவர்கள் நகரினுள் விரைவாக சென்று
தனி மன்னன் இருந்துழிப்புக்கு இறைஞ்சினர். ஒப்பற்ற மன்னவனாகிய ராவணன் இருக்கக்கூடிய மாளிகைக்கு சென்று அங்கு அவனை வணங்கி, ஓகை பொருள் இன்று என மகிழ்ச்சிக்குரிய செய்தி சொல்லுவதற்கு இல்லை என்று. ஓகைன்னா உவகை, ஓகைன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் எதுகை மோனை கருதி, மன்னனே நீ மகிழக்கூடிய அளவிலே எந்த செய்தியையும் நாங்கள் கொண்டு வரவில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்கள் மனமும் வருந்துகிறது உள் அழியா, எங்கள் மனமும் வருந்துகிறது வேகத்து அடல் வீரர் போர்ச்செயலில் வல்லமையும் அஞ்சாமையும் உடைய படைத்தலைவர்களும் அவர்களது படை வீரர்களும் விழிந்த எல்லாம் எல்லோரும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். 7 படைத்தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பின்னே சென்ற அனைத்து வானர வீரர்களும் போர்க்களத்திலே வானரர்களால் அழிக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட பாக்கி இல்லை. எல்லோரையும் வானர வீரர்களும் இலக்குவனும் வானர வீரர்களினுடைய தலைவர்களும் சேர்ந்து ஒருவரை கூட விடாமல் அரக்கர் அனைவரையும் அழித்தார்கள். ஆகவே விழிந்த எல்லாம் இறந்த செய்தியெல்லாம் சொன்னார்கள், சோகத்தோடு சொல்லின. அவ்வளவு பெரிய வருத்தம் அவர்களுக்கு. இனி என்ன நடக்க போவது என்றே தெரியவில்லை. ஆகவே இந்த 7 வலிமையான வீரர்களும் போர்க்களத்தில் இறந்ததை மிகுந்த சோகத்தோடு எடுத்து சொன்னார்கள். ராவணன் இந்த செய்தியை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 7 படை வீரர்களும் அப்படிப்பட்டது ஓர் ஆற்றல் உடையவர்கள். அவர்கள் இந்த போர்க்களத்தில் இறந்தார்கள் என்ற செய்தி ரொம்ப பாதிக்கின்றது. எப்படியா சொன்னார், அவர் சொல் செவியில் தொடர்வோன் இன்னாதன மனத்தின் இலங்கையர்கோன் வெண்ணாக உயிர்ப்பினன் விம்மினால் அண்ணா நிலை கண்டு அயல் நின்று அறைவான் சொன்னார். தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த படைத்தலைவர்கள் 7 இறந்து போனதை வந்து சொன்னார்கள். அவர் சொல் செவியில் தொடர்வோன், அவர்களால் சொல்லப்பட்ட அந்த சொல்லை செவிகளிலே கட்ட அளவில் இன்னாதன மனத்தின் இலங்கையர்கோன் துன்பமுடைய மனத்தினுக்கு தள்ளப்படுகிறான். ராவணன் எதிர்பார்க்கல. ஆகவே வெண்ணாக உயிர்ப்பினான், கொடிய நாகம் போன்று பெருமூச்சு விடக்கூடியவனாய் நின்றான். விம்மினன் பொறுமினான். தனக்கும் தன்னை சார்ந்த படை வீரர்களுக்கும் இப்படிப்பட்டதொரு அழிவு வரும் அவன் எதிர்பார்க்கல. இது போன்றதாகிய ஓர் அழிவை இந்நாள் வரை ராவணனுக்கு யார் ஒருவரும் தந்தது இல்லை. அது வேற பெரிய அதிர்ச்சி. யார் ஒருவராலும் அழிக்க முடியாத தனது பெரும் படை, அந்த படையில் ஒருவர் பின் ஒருவராக வலிமையான தலைவர்களெல்லாம் இறந்து போகிறார்கள். இதுவரைக்கும் இது போன்றதாகிய செய்தி ஏதொன்றும் அவன் கேட்டறிந்தவன் இல்லை. அதனால என்ன செய்வதுன்னு தெரியல. தடுமாறினான் ராவணன். அப்படி தடுமாறிய ராவணனை பார்த்து அண்ணான் நிலை கண்டு, அப்படிப்பட்ட தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய ராவணனது நிலை பார்த்து அயல் நின்று அறைவான் மகர கண்ணன் என்கின்ற படைத்தலைவன் அருகிலே இருந்து ஆறுதல் சொல்லுவது போலவும் தான் போருக்கு சென்று வெற்றியை ஈட்டி தருவதாகவும் வாக்களிக்கிறான். என்ன போருக்கு தன்னை அனுப்புமாறு வேண்டுகிறான். என்னதான் பழைய காலங்கள்ல வீரர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களை எப்பொழுது போருக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தெளிவான சிந்தனையோடு இருப்பார்கள். இது ஒரு பெரிய விஷயம். எந்த இடத்திற்கு யாரை அனுப்ப வேண்டும் தெரியணும், அந்த திட்டமிடல் தெரியணும், இட்ட திட்டத்தினுக்கு ஏற்றவர் யாருன்னு நமக்கு தெரியணும். ஒன்றும் வேண்டாம், அண்மை காலத்துல பார்த்தோம். இந்த பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இந்தியாவினுடைய எல்லையை ஊடுருவி கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை அழித்ததன் பிறகு
அதுல ஒரு அழகான ஒரு கேள்வி, ஒரு திருமணமான தம்பதியரை கணவனை மட்டும் கொன்றான், மனைவி என்னையும் கொன்றுவிடு என்றால், இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் நிலை இப்படித்தான் என்று நீங்கள் சென்று மோடியிடம் சொல்லுங்கள்னு அந்த தீவிரவாதி சொன்னதாக ஒரு தகவல். உடனே இந்திய அரசு என்ன பண்ணியது? மிக அழகாக நேர்த்தியாக அந்த பாகிஸ்தானியர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 மாபெரும் படைத்தலைவர்கள் அனுப்பின. இருவருமே பெண்கள். மிக நேர்த்தியாக மிக அழகான முறையில் பதிலடி தாக்குதலை தந்து பாகிஸ்தானை திகைக்க வைத்தார்கள். இதுதான் மிகச்சிறந்ததான ஒரு வீரம். எதிரி நம்மை கண்டு திகைக்க வேண்டும். பயப்படுறதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. நம்மை கண்டு அவன் திகைக்கணும். இவன் அடுத்து என்ன செய்வான், என்ன செய்ய இருக்கிறான், அந்த அளவினுக்கு பாகிஸ்தானியர்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுல இந்த 2 பெண்மணிகளும் பாகிஸ்தானை உண்டு இல்லை என்ற அளவினுக்கு அழித்து விட்டு திரும்பி இருக்கிறார்கள். அதனால இந்த ராவணனுக்கும் ராமனுக்கும் உண்டாகக்கூடிய போர்ல ஏதாயிலும் ஒரு விதத்தில் தனக்கு ஒரு வெற்றி கிடைத்து விடாதான்னு ராவணன் முயன்று கொண்டிருக்கிறான். ஆனால் ஒருவர் பின் ஒருவராக ராவணனை சார்ந்த வீரர்கள் எல்லாம் போர்க்களத்தில் இறந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்தந்த வீரர்களுக்கு கீழாக உள்ள பல பெரும் படைகளிலே உள்ள படைத்தலைவர்கள் எக்காரணம் கொண்டும் போரிலே பின்வாங்காமல் பொருது வெல்லலாம் என்று எண்ணுகின்ற பொழுது ராமனது அம்பு ஒருவரை கூட பிழைக்க வைக்க முடியாத அளவினுக்கு செயல்பட்டு விட்டது. இதெல்லாம் தான் கவலை ராவணனுக்கு. அதனால இந்த கவலையோடு இருந்த ராவணனை பார்த்து அந்த ராவணனது படைத்தலைவர்கள் ஒருவனான மகரக்கண்ணன் என்பவன் கேட்கிறான், எனக்கு உத்தரவு தாருங்கள், நான் இலங்கையின் சார்பாக சென்று அந்த வானரர்களை முற்றிலுமாக அழித்து விட்டு வருகிறேன். மகரம் என்பது ஒரு வகை மீன், அதனை போன்று கண்ணை உடையவன், அவ்வளவுதான். முந்தே என தாதையை மொய் அமர்வாய் அந்தோ உயிர் உண்டவன் ஆர் உயிர் மேல் உந்தாய் என யாதும் உணர்ந்திலையோ எந்தாய் ஒரு நீ இடர் கூறுதியோ. கேட்கிறான், அழகான கேள்வி மகரக்கண்ணன். எந்தாய், எமக்கு தந்தை போன்றவனே, மொய் அமர்வாய் நெருங்கிய போரில் எனது தாதையை என்னுடைய தந்தையை ஆறுயிர் உண்டவன் உயிர் மேல் அருமையான உயிரை கொண்டவனாகிய ராமனினது உயிர் கொள இதுவரை போரில் அழிந்தவர்களுக்கு முன்பே உந்தாய் என்னை ஏவாமல் விடுத்த. ரொம்ப கோபம் உனக்கு. இவ்வளவு பெரிய அழிவு வந்ததற்கு அப்புறம் என்ன அனுப்பணும்னு நீ எண்ணுவது சரி, ஆனால் இதை ஏன் முன்பே செய்யவில்லை? அந்த ராமனோடு எத்தகு ஆற்றல் மிக்க கனைகள் உண்டு அவன் வந்திருந்தாலும் நான் அவனை எதிர்கொண்டு போர்க்களத்தில் வெற்றி பெற்று இருப்பேனே, என்னை ஏன் முன்பே நீ அனுப்பவில்லை என்று கோபப்பட்டான் மகரக்கண்ணன். உந்தாய் என்னை ஏவாமல் விடுத்தாய் முன்பே, அந்தோ ஐயோ எனையாதும் உணர்த்திலையோ, என்னுடைய வலிமை தன்மையினை எவ்விதத்தும் உணரவில்லையா நீ? ஒரு நீ இடர் கூறுதியோ, அங்கனம் அறிந்து அறியலேன்னா ஆச்சரியம், என்னுடைய வீரமும் ஆற்றலும் என்ன என்பது உனக்கு தெரியும், தெரிந்தும் என்னை ஏன் போர்க்களத்துக்கு அனுப்பல? அப்படி அனுப்பாமல் போனதுனால என்னாச்சு? ஒப்பற்ற நீ துயர் மிக்கிருக்க கடவை, எல்லாவற்றினுக்கும் மேலானவனாகிய நீ இப்ப துன்பத்துள் உழன்று கொண்டிருக்கிறாய். மாறாக முன்பே என்னை போருக்கு அனுப்பி இருந்தால் நான் அந்த ராமனை அவனது படையை தடுத்து நிறுத்தி இருப்பேன். மாறாக
ஒருவர் பின் ஒருவராக பலர் அழிந்ததன் பின் என்னை அனுப்புகிறாய். இது என்ன முரண்பாடு என்று அவன் கேட்கிறான். அதனால என்னை வெல்வது ஓர் கொள்கையதோ, என்னை யார் ஒருவராலும் வெல்ல முடியாது. கொள்கைனாக்க அது ஒரு குறிப்பு போர். என்னை யாரும் வெல்லுதல் என்பது முடியவே முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய என்னை ஏன் நீ முன்பே போருக்கு அனுப்பவில்லை என்று மகரக்கண்ணன் ராவணனிடம் முறையிடுகிறான். போர்க்களத்துல இந்த போர்க்கள நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜி, என்ன திட்டமிடுதல் என்பது. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற வீரன் இன்றைக்கு யார் போருக்கு செல்ல வேண்டும் என்பது அவன் தீர்மானிக்கிறான். இப்ப மகரக்கண்ணன் மாபெரும் வீரனாக இருக்கலாம். ஒரு கால் முன்பு அனுப்பப்பட்ட வீரர்களால் ராமனும் அவனை சார்ந்த வானரங்களும் கொலை உண்ணப்பட்டது என்றால், மீண்டும் அயோத்தியின் மீதோ அல்லது மிதிலையின் மீதோ படையெடுக்கக்கூடிய சூழல் வந்தால் அப்போ யோசித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பில் ராவணன் விட்டு இருக்கலாம். மகரக்கண்ணனே சொன்னா, என்னை வெல்வது ஓர் கொள்கை, ஏதோ என்னை யாரேனும் வெல்ல முடியுமா? பேச்சளவில் கூட என்னை வெல்ல முடியாது. ஆகவே என்னையே மறந்தேன்னு கேட்டுட்டு தொடர்ந்தா, அருந்துயர் கடலுளாள் என் அம்மனை அழுத கண்ணல் பெரு திரு கழித்தல் ஆற்றாள் கணவனை கொன்று போந்தோன் கரும் தலை கலத்தின் அல்லால் கடனது கழியேன் என்றாள் பருந்தினுக்கு இனிய வேலாய் இன்னருள் பணித்தீ என்றான். ரொம்ப அழகா சொன்னான. என்னவா? என் அம்மனை, என்னுடைய தாய், அழுத கண்ணாள், அழுகின்ற கண்ணை உடையவளாய், அருந்துயர் கடலுளாள், அரிய பெரிய துயர் கடலின் உள்ளே ஆழ்ந்திருக்கின்றாள், இன்னும் கழிந்திட பொறுக்க முடியாதவள், இனிமேலும் அந்த நீரின் ஆழ்பகுதியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் கணவனை கொன்று போந்தோன், தன்னுடைய கணவனை கொன்றவனின் கருந்தலை கலத்தின் அல்லால், கரிய தலை ஓடாகிய பாத்திரத்தில் அல்லாது கடனது கழியேன் என்றால், நான் என் கடமையில் இருந்து விலக மாட்டேன். நான் என்னதான் சோர்வாய் இருந்தாலும் இப்ப ராமன் வெளியே வந்தா அவனோட நான் போர் செய்து அந்த போரினது பெருமையை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய அளவில் நான் வெளியிடுவேன். ஆகவே இப்போ எனக்கு போய் வா என்று உத்தரவு இடுங்கள்னு கேட்கிறான் மகரக்கண்ணன். யாரிடம்? ராவணனிடம். ஆகவே பருந்தினுக்கு இனிய வேலாய், பருந்துகளுக்கு இனிமையை செய்கின்ற வேற்படையை உடையவனே, இன்னருள் தாயின் வஞ்சகத்தை உடைய நோன்பினை முடித்து கொடுக்கும் கடமையை உடைய மகனுக்கு உதவ வேண்டும் என்ற இனிய அருளால். ஏன்னா தாய் கிட்ட அவன் விடை பெற்று வருகின்ற பொழுதே சொல்லுகிறான், நான் இவ்வாறு போரிலே ஈடுபட போகிறேன். ஆகவே தாயின் வஞ்சினத்தை உடைய நோன்பினை முடித்து கொடுக்கும் கடமையை உடைய மகனுக்கு உதவ வேண்டும் என்ற இனிய அருளால் பணித்தி என்றான். இன்று போர் மேல் செல்லுதற்கு எனக்கு கட்டளை இடுக என வேண்டிக் கொண்டான். யாரு? அசுரர்களினுடைய படை தலைவர்களுள் ஒருவனாகிய மகரக்கண்ணன் என்பவன். பண்டைய இலக்கண மரபுல சில விளக்கங்கள்லாம் உண்டு. போர்க்களத்துல வஞ்சினம் கூறல்னு ஒரு மரபு உண்டு. ஒரு வீரன் தன்னை எதிர்த்து போரிடக்கூடிய வீரர்களினுடைய படைகளை நான் இந்த அளவிலே அழித்து தன் நாட்டினுக்கு வெற்றியை ஈட்டி தருவேன், இல்லை என்றால் எனக்கு இன்னென்ன கேடுகள் வந்து சேரட்டும் என்று வஞ்சினம் உரைக்கிற பழக்கம் உண்டு. இந்த வஞ்சினம்ன்ற சொல் நமக்கு கொஞ்சம் புதியதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு மாறாக ஆங்கிலத்துல சேலஞ்சு விடுறது.
இதுல மட்டும் நான் ஜெயிக்கலன்னா பார், ஜெயித்தாயிற்று என்றால் என்னன்னு தனியா ஒரு பட்டியலே கொடுப்போம். அதனால இங்க என்ன சொல்றான், இந்த வஞ்சனம் கூறுதல்ன்றது ஒரு மரபு, இது போர்க்களத்தில் நிகழக்கூடிய மரபு. ரெண்டு இடத்துல வஞ்சனம் கூறினோம். என்ன காரணம்னாக்க, வஞ்சனம் கூறுதல் என்பது ஒரு வீரனினுடைய தனித்துவமான வெற்றியை, தனித்துவமான போராற்றலை எடுத்துக்கும். சங்க இலக்கியத்தில் அந்த மாதிரி வஞ்சினம் கூறின மன்னர்கள் புனைந்த பாடல்களே இருக்கின்றன. அதனால இந்த வஞ்சினம் கூறுதல் இலக்கணத்துல பேசப்பட்ட ஒரு வரம்பு. அதனால இவன் சொல்றான், பெண்கள் எல்லாம் மரக்குலத்துல எப்படி வஞ்சினம் கூறுவார்கள்னா, போர்க்களத்துல தன்னுடைய கணவன் யாரேனும் ஒரு பகைவனால் கொல்லப்பட்டால் அன்று மாலைக்குள் இறந்தவனை சார்ந்தவர்கள் அந்த எதிரி தரப்பில் யாரால் தங்களினுடைய நண்பன் கொல்லப்பட்டானோ அவனை தேடி கண்டறிந்து கொல்ல வேண்டும். அப்படி கொல்லுதலை செய்யாத வரைக்கும் மரக்குலத்தில் இருந்த பெண்கள் தங்களினுடைய மங்கள சின்னங்களை, தங்களுக்கு திருமணம் ஆனது என்கின்ற விளக்கத்தை தரக்கூடிய சின்னங்களை எடுக்கவே மாட்டார்கள். அவனை கொன்னுட்டு நிறைய திரைப்படங்கள்ல பார்க்கலாம் நீங்க. வில்லன் கதாநாயகனினுடைய தந்தையை அழித்திருப்பான். உடனே தாய் கதாநாயகனுக்கு சொல்லுவான், என்னுடைய குங்குமத்தை அழித்தவனை நீ இன்று இரவோடு இரவாக சென்று அழித்து வர வேண்டும். அழித்து வந்ததன் பிறகுதான் நான் திலகமிட்டுக் கொள்வேன். சொல்லலாம். பாஞ்சாலி சொல்லலையா? பாரதி எழுதினா இல்லையா? அந்த பால் துரியோதனன் ஆக்கை இரத்தம், துச்சாதனனது ஆக்கை இரத்தம், மேதி இரண்டும் கலந்து குழல் முடிவேன், இதை செய்யும் முன்னே முடியே. அவளே சொல்லிட்டா பாஞ்சாலியே. இந்த இருவரது இரத்தத்தை கொண்டு என் கூந்தலை கழுவி முடித்துக் கொள்வேனே அன்றி அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நான் முடிந்து போவேன். எனக்கு என்னை அவமானம் செய்தவனை, எனக்கு உரியவர்களை கொன்றவனை கொன்றே ஆக வேண்டும். இது மகாபாரதத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான வஞ்சினம் கூறும் பகுதி. ஆகவே பெருமை பெற்ற மங்களனான இன்னமும் கழித்திட பொறுக்க முடியாதவள். எப்படி அந்த போர்க்களத்துல மங்களனானை கழிக்காமல் தன் கணவனை கொன்றவனை யாரேனும் சென்று கொல்லுகின்ற வரைக்கும் தங்கள் நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தையும் தங்களுக்கு உண்டான அந்த செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்குவதில்லை என்ற முடிவுக்கு உண்டான பெண்களைப் போல, கருந்தலை கலத்தின் நல்லால் கரிய தலை ஓடாகிய பாத்திரத்தால் அல்லது கடன் கழியேன் என்றால் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடனை செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார். கணவன் போர்க்களத்தில் இறந்துட்டோம். இறந்தவன் அது மனைவி சொல்லுகிறாள், என் கணவனை கொன்றவனை கொன்றுவா, அவன் தலை ஓட்டை எடுத்து வா, அதை கொண்டுதான் நான் என் கணவனுக்கு, இறந்த கணவனுக்கு வழிபாடு செய்வேனே ஒழிய இறந்த கணவனுக்காக இத்தகைய செயலை நான் செய்யாமல் விட்டேன் என்றால் நான் மரக்குடியிலே பிறந்த பெண்ணாகவே இருக்க முடியாது. இதெல்லாம் அந்த காலத்துல அந்த பெண்களினது மரத்தினை எடுத்து சொல்லக்கூடிய தனி துறையே இருந்திருக்கு. அதுக்கு பேரு மூதின் முல்லைன்னு பேர். ஆண்மகனுக்கு மட்டுமன்றி பெண்ணுக்கும் போர்க்களத்தில ஈடுபாடு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுல ஆதி காலத்தில் அதற்கு பெயர் என்னன்னா மூதின் முல்லைன்னு பேர். அது பின்னாளில் அந்த திணை மரபு மறைந்து போக இங்க கவிஞர் என்ன சொல்லுகிறார்னா, அப்படிப்பட்ட செயலை செய்பவனுடைய மகள் ஆர்வத்தோடு காத்திருந்தாளாம்.
பருந்தினுக்கு இனிய வேலாய் பருந்துகளுக்கு இனிமையை செய்கின்ற வேற்படையை உடையவனே, இன்னருள் தாயின் வஞ்சனத்தை உடைய நோன்பினை முடித்து கொடுக்கும் கடமையை உடைய மகனுக்கு உதவ வேண்டும் என்ற இனிய அருளால் பணித்தி என்றான். இன்று போர் மேற் செல்லுதற்கு எனக்கு கட்டளை இடு என வேண்டிக் கொண்டான். ஏன்னா சில பேருக்கு முதல் நாள் நடந்த போர்ல தன்னை சார்ந்தவர்கள் யாரேனும் இறந்து போனால் தங்களுக்கு உண்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய அடுத்த நபரையும் போர்க்களத்துல பலி கொடுக்க யாரும் விருப்பப்பட மாட்டார்கள். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த திரைப்படம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது, விஜய் நடிச்ச படம். அதுல இந்திய அரசை சார்ந்த ஒரு காவல் அதிகாரி, ஒரு அமைச்சர் எல்லாருமாக சேர்ந்து இந்த பாகிஸ்தானிய உளவாளிகளுக்கு உதவுவதற்கான ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியை கதையின் நாயகன் இரவு நேரத்தில் சந்தித்து மாடியில் உட்கார்ந்து கொண்டு பேசுவோம் ஒரு அழகான செய்தியை. அதாவது தங்களினுடைய ட்ரூப், அதாவது அவர்களினுடைய இராணுவ குழுவிலிருந்து ஒருவனை எல்லைப்புறத்தில் பாகிஸ்தானிய வீரர்கள் கைது செய்து அழைத்து சென்றார்கள். சென்றவர்கள் அவனை கொடுமையான முறையில் தண்டித்தார்கள். தண்டித்து அவன் கண்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எங்கள் எல்லையிலே கொண்டு வந்து வீசிவிட்டு சென்றார்கள். அவனது உடலை எடுத்து நாங்கள் முறையாக பாடம் செய்து பதப்படுத்தி அவனுடைய பெற்றோர்களுக்கு அனுப்பினோம். தன்னுடைய சகோதரன் இவ்வாறு போர்க்களத்தில் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அவனது உடல் வருகிறது என்று தெரிந்ததன் பின்னும் அந்த சகோதரனுக்குரிய இறுதி சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு அடுத்த வாரத்துல இறந்தவனது தம்பி இராணுவத்துல போய் சேர்ந்தான். இதுதான் வீரத்தினது உச்சம். இதையே நம்ம மூதின் முல்லை என்ற திணையின் கீழாக, துறையின் கீழாக ஒக்கூர் மாசாத்தியார் எழுதுகிறார். முதல் நாள் நடந்த போர்ல இவளினுடைய தந்தையார் இறந்து போனான் யானை படைகளை அழித்து. நேற்று நடந்த போர்ல இவளது கணவன் குதிரை படைகளை எல்லாம் நிர்மூலப்படுத்தியதன் பிறகு இறந்து போனான். இன்றும் போரினது ஒலி கேட்கிறது. அதை கேட்டு அந்த தாயானவள் கவலை கொள்ளல, அச்சப்படல, சந்தோஷப்பட்டாளா. என்ன, தன்னிடம் ஒரு மகன் இருக்கிறான், போருக்கு அவனை அனுப்பலாம் என்று அவன் கையில வேலை கொடுத்து தூய்மையான ஆடையை உடுத்தி போருக்கு போன அனுப்புறான். இதுதான் அந்த காலத்தினுடைய வீரத்தின் வெளிப்பாடு. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் தனக்கு உரியது, தன்னை தொடர்ந்தவர்களுக்கு அது இருக்கக்கூடாது என்பதினால அந்த போர்க்களத்தில் இறந்தவர்களை மூலமாக வைத்து, முதலாக வைத்து மற்றைய பல வீரர்கள் போர்க்களத்தில் மிகுந்த கடினமான வேகத்தோடு போர் செய்வதை பார்த்தும் இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு காட்டாக்க, வீரம் என்பது எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். பருந்துகளுக்கு இனிமையை செய்கின்ற வீரனே, இன்னருள் தாயினுடைய வஞ்சினத்தை முடித்து கொடுக்கக்கூடிய கடமை மகனுக்கு உண்டு இல்லையா? தன் கணவனை கொன்றவனை கையோடு கொன்றுவா என்று தாயானவள் தனையனிடம் சொல்ல முடியும் அல்லவா? அதுபோல நீ எனக்கு தாயாக இருக்கிறாய் ராவணனே, நான் உனக்கு தனையனாக இருந்து நீ வருந்தக்கூடிய அளவிலே நம்முடைய வீரர்களை கொன்ற அந்த ராமனை, லக்குவனை போர்க்களத்திலே நான் அழித்து விட்டு வருகிறேன். ஆகவே அதற்கு நீதான் உதவ வேண்டும், நீதான் எனக்கு உண்டான உத்தரவை தர வேண்டும்னு மகரக்கண்ணன் கேட்டவுடனே
வேறு வழியில் ராவணனுக்கு உத்தரவு கொடுத்துதான் ஆகணும். ஆகவே சென்றுவான்னு அனுப்புறான். இப்ப மகரக்கண்ணன் போருக்கு கிளம்புகிறான். மகரக்கண்ணன் என்ன சொல்லி கேட்டான் உத்தரவு? ஒரு வீரனுடைய மனைவி தன் கணவன் போர்க்களத்தில் இறந்தான் என்றால் இறந்தவனை யார் கொன்றானோ அவனது ஆயுள் முடியாமல் நான் என் கணவனுக்கு உண்டான இறுதிச் சடங்கை செய்ய மாட்டேன்னு வஞ்சினம் கூறுவாள். அப்படி வஞ்சினம் கூறியதன் பின் அவளது மகன் போர்க்களம் சென்று தன் தந்தையை கொன்றவனை இவன் கொன்று வருவான். அந்த காலத்துல வீரத்திற்கு அப்படிப்பட்டதோர் வெளிப்பாடு. அதே போல இவளும் இந்த மகரக்கண்ணனும் ராவணன் சொல்றான், இப்போ உன் கவலை என்ன? உன்னால் அனுப்பப்பட்ட படை வீரர்கள் எல்லாம் இறந்து போனார்கள், அவ்வளவுதானே. அவர்களை யார் கொல்லுவது? நம்முடைய படை வீரர்களை அழித்தவர்களை யார் அழிப்பதுன்னு உனக்கு கவலைப்படாது. தாயினுடைய வஞ்சனையை தனையன் தானே போக்க வேண்டும். தாயானவள் ஒரு சபதம் செய்திருக்கிறாள்னா அவளினுடைய இயலாமை கருதி அவளால் செய்யப்பட்ட சபதத்தை மகன் தானே செய்து முடிக்க வேண்டும். அதுபோலதான் நான் உனக்கு. ஆகவே உன்னுடைய வீரத்தினுக்கு ஏதாயிலும் இழுக்கு ஏற்பட்டால் அதை உடனுக்குடனாக துடைக்க வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற வீரர்களுக்கு உண்டு. ஆகவே எனக்கு உத்தரவு தான், நான் போர்க்களத்திற்கு சென்று நம் வீரர்களை அழித்த அந்த ராமனை லக்குவனை அழித்து உன் கவலையையும் போக்குகின்றேன் அப்படின்னு மகரக்கண்ணன் விரிவா சொன்ன உடனே உத்தரவு கொடுத்தாயிற்று. அவ்வுரை மகரக்கண்ணன் அறைதலும் அரக்கன் ஐய செவ்விது சேரி சென்று உன் பழம் பகை தீர்த்தி என்றான். வெவ்வழியவனும் பெற்ற விடையினன் தேர் மேற்கொண்டான். வவ்விய வில்லன் போனான் வரம் பெற்று வளர்ந்த தோழம். என்ன அழகான இடம். அவ்வுரை மகரக்கண்ணன் அறைதலும், இவ்வாறு நான் உனது சபதத்தை உனது தவிப்பை நிச்சயமாக போக்குவேன் என்று மகரக்கண்ணன் எடுத்து சொன்ன மொழியை கேட்டு அரக்கன் ராவணன் ஐயா அவனை நோக்கி, ஐயனே செவ்விது, நீ கூறிய உரை முறைமை உடையது, இதான் எனக்கு தேவை. அதை முறையாக அழகாக எடுத்து சொன்ன. எப்பொழுதுமே வீரர்களுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, தங்களை எதிரி தாக்க வருகிறான் அப்படின்னு தெரிந்த உடனே மன்னன் சொல்லுகிறானோ இல்லையோ, அந்த எதிரியை திருப்பி தாக்குவதற்கும் தங்களை தற்காத்து கொள்ளுவதற்கும் ஒவ்வொரு வீரனும் ஒரு திட்டம் போட்டு ரெடியா இருப்பான். ஏனென்றால் இது அவனோடு முடியக்கூடிய பிரச்சனையே அல்ல. அந்த வீரனோடு இந்த பிரச்சனை முடிந்து விடுமான முடியாது. தோற்ற வீரர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டே எதிரிகளாக வந்தவர்கள் கோட்டை உள்ள நுழையலாம். அதனால முதல்ல திட்டமிடுதல் தேவை. கேட்கிறான் பாருங்க, பல்பெரும் பதாகை பத்தி மீமிசை தொடுத்த பந்தர் எல்லவன். பாட்டு எங்க தள்ளிட்ட, மன்னிக்கணும். இந்த புத்தகத்தை கையில வச்சுட்டு பேசுறதே கஷ்டமா இருக்கு. ரெண்டு கையும் விட்டுட்டா புக்கு மூடி போயிடுறது. என்ன சொன்னா, அவ்வுரை மகரக்கண்ணன் அறைதலும், தான் போருக்கு சென்று ஒரு தாயினது சபதத்தை தனையன் முடிப்பது போல் நான் உனக்கு முடித்து தருகிறேன் என்று உறுதி சொன்ன உடனே அரக்கன் ராவணன், ஐய செவ்விது, நீ கூறிய செய்தி நன்குதான் சொல்லி இருக்கிறாய். சரி, நீ போர்க்களத்திற்கு சென்று உன் பழம் பகை தீர்த்தி என்றான். சென்று உனது பழைய பகையை தீர்த்து கொள்வாயாக என்று சொன்னான். பெற்ற விடையினன். இவ்வாறு ராவணன் சொன்ன உடனே அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டு வரம் பெற்று வளர்ந்த தோழான் தேவர் முதலானவர்களிடமிருந்து பலவாகிய வரங்களை பெற்று பொலிந்த தோளினை உடையவனாகிய அந்த
மகர கண்ணன் வெவ்வழியவனும் கொடிய போர் நெறிகளை உடையவனும் தேர்மேல் கொண்டு போனான். தேர்மேல் ஏறிக்கொண்டான். தேர் அவனை போர்க்களம் நோக்கி கொண்டு செலுத்தியது. ஒரு கணக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு படை வீரர் பின்னும் எத்துணை 1000 வீரர்கள் சென்றார்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இத்துணை வீரர்களை கொண்டுள்ள நாடாக இலங்கை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா? ஒரு கேள்விப்படி. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒரு செய்தி தான். இது கற்பனை, கம்பனுடைய அளவில் ஒரு உயர் கற்பனை, உயர்வு நவிர்ச்சி எல்லாம் சரி. ஆனால் இந்த ராமகாதை நடந்த பொழுது எவ்வாறு எல்லாம் மக்கள் இருந்தார்கள், அவர்கள் எவ்வாறு எண்ணிக்கைகளில் தங்களை பெருக்கிக் கொண்டார்கள் என்ற வழிமுறை எல்லாம் தெரியாது, நமக்கு தெரியாது. எந்த குறிப்பும் சொல்லப்படல. அளவிடற்கு அதிகமான படையோடு வானரங்கள் சென்றார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய நிலையில ராவணனை சார்ந்த வீரர்களோ பல எண்ணிக்கையில இருந்தார்கள். இருந்திருக்கலாம். அதுல ஒண்ணு நாம மறுக்கிறதுக்கெல்லாம் காரணமே போதாது. ஏனென்றால் இன்றைய சூழலை கொண்டு அன்றைய கால போர் முறையெல்லாம் மதிப்பீடு செய்ய முடியாது, கூடாது. அதனால இந்த மகர கண்ணனை சார்ந்த வீரர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களும் இலங்கையை சார்ந்த வீரர்களும் எத்துணை பேர் போனார்கள். தன்னுடை சேனை வெள்ளம் 5 தழுவ தானை மண்ணுடை சேனை வெள்ளம் ஓர் 5 மழையின் பொங்கி பின்னுடைத்தாக பேரி கடல் பட பெயர்ந்த தூளி பொன்னுடை சிமயத்து உச்சியில் உச்சியும் புதைய போனான். தன்னுடை சேனை, இந்த மகர கண்ணனுக்கு உரியதாகிய சேனை எப்படின்னு பார்க்கணும். அது எப்படி அவனுக்குன்னு மட்டும் ஒரு படை இருக்கும். பண்டைய கால ஆட்சி முறை வேறு. இப்ப உதாரணம், இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய துணை கண்டத்துல பல மாநிலங்கள் இருக்கு. அதுல நாம ஒரு மாநிலம். நம்ம மாநிலத்தினை சார்ந்த இராணுவ பகுதி இருக்கு. அந்த இராணுவ பகுதிக்கு தனி இலச்சினை உண்டு, தனித்த கொடி உண்டு, தனித்த கீதம் உண்டு. காரணம் என்னன்னா, இந்த நிலப்பகுதிக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய ஏதாயிலும் ஒரு மரத்தையோ பூவையோ விலங்கையோ குறியீடா வைப்பார்கள். நம்ம நாட்டில் மிகப்பெரிய, தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மரம் எதுன்னா பனை மரம். அதுதான் தென்னக இராணுவ பிரிவு என்று ஒன்று உண்டு என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனைமர சின்னத்தை உடையதாகிய பிரிவு. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. இது ஒரு வழக்கம். பழைய நாட்கள்ல, அதாவது சங்க காலம், சங்கம் மருவிய காலம், அப்பொழுதெல்லாம் மன்னராட்சி காலத்துல எப்படி ஆண்டார்கள்னாக்க, மிகப்பெரிய நிலப்பரப்பை கையகப்படுத்தி அந்த நிலப்பரப்பினுக்கு தங்களை ஒப்பற்ற தலைவனாக மாற்றிக்கொண்டார்கள். சக்கரவர்த்தி. இந்த சக்கரவர்த்தியின் கீழாக பல நாடுகள் இருக்கும். அந்தந்த நாடுகளை அந்தந்த நாட்டினது பிரஜைகளில் ஒருவர் ஆண்டு கொண்டிருப்பார். ஆனால் அனைத்து ஆளுகைக்கு உட்பட்ட அந்த சிறு சிறு நாடுகள் அனைத்தும் அந்த நாடுகளினுடைய தலைவர் எல்லோருமாக அந்த பெரு நாடு என்று சொல்லக்கூடிய ராஜ்யத்தின் அதிபதியான சக்கரவர்த்தியின் கீழ் பணியாற்றும். ஒவ்வொரு கிளைப்படையும் அந்த மன்னனுக்கு உட்பட்டு அந்த மன்னனுக்கு தேவையான வரி போன்றவைகளை எல்லாம் வசூலித்து அதன் மூலமாக இந்த இராணுவத்திற்கும் ஊதியம் அந்த குறுநில மன்னனும்
தன்னை சார்ந்தவர்களும் தன் நாட்டு மக்களும் நன்கு இருக்க இப்படி செலவு செய்வோம். போர் என்று வந்தால் இந்த குறுநில மன்னனினுடைய படைப்பிரிவு மைய அரசுக்கு உதவ போயிடும். இது ஒரு கட்டமைப்பு. இப்படி இருந்தாலும் நாடு நாடாக இருக்கும்ன்ற ஒரு கட்டமைப்பு. அதனால்தான் ஆதி கால ராஜராஜ சோழன் காலத்துல சோழ நாடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீர்கள் என்றால் வேடிக்கையா இருக்கும். சோழன் என்ன செய்தான், ராஜராஜன் 7 விடங்கஸ்தலத்திற்கு முக்கியத்துவம் புராண அளவுல கொடுத்தது போல சரவிடங்கஸ்தலம் உபயவிடங்கஸ்தலம்னு சில கோவில்களை குறிப்பிட்டு அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டினுடைய அல்லது சோழ சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகளாக அங்கு இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் சரவிடங்கர் என்றும் உபயவிடங்கர் என்றும் பெயர் சொல்லி அந்த கோவில்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்தால் அதுதான் சோழ சாம்ராஜ்யம். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுக்கு கீழாக பல சிற்றரசர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பேரு மண்டலாதிபர்கள்னு பேர். மண்டலம்னா ஜோன், வேற ஒண்ணும் இல்லை. ராஜராஜ சோழனுடைய அரசவையில் அவர்கள் அமருகின்ற பொழுது மண்டலாதிபர்களாக அமருவார்கள். அதே அவர்கள் தங்களால் ஆளப்படக்கூடிய நாட்டிற்கு போய்விட்டால் அந்த இடத்துல அவர்களுக்கு ராஜன்னு பேர். அப்ப இந்த மாதிரி மண்டலம், மண்டலத்துக்கு அப்புறம் வளநாடு, வளநாடுக்கு அப்புறம் நாடு, நாடுக்கு அப்புறம் கூற்றம், கூற்றத்துக்கு கீழே கிராமம், கிராமத்தை நிர்வகிக்க தனி குழு. இப்படித்தான் டயரிங் சிஸ்டம். அப்போ இந்த மாபெரும் நிலப்பரப்புக்கு கீழே மண்டலம் என்கின்ற அமைப்புல தனித்த ஆட்சி செய்யும் உரிமையோடு வரி வசூலிக்க கூடிய தகுதியும் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்கள். அப்போ அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் தங்களினுடைய வருவாயில ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கணும்? மைய அரசு என்கின்ற ராஜராஜ சோழனுக்கு கொடுக்கணும். இப்படித்தான் நிர்வாகம். இந்த சோழர்கள் கால நிர்வாகத்தை படித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இன்றைக்கு நாம நவீனத்துல என்னவெல்லாம் செய்ய எண்ணுகிறோமோ அதெல்லாம் செய்து பார்த்தவன் ராஜராஜன். அதனால ஒவ்வொரு கிளைப்படைக்கும் அது அவர்களை பொறுத்த மட்டில், ராவணனை பொறுத்த மட்டில் அந்த மகரக்கண்ணனது படை கிளைப்படை. ஆனால் மகரக்கண்ணனை பொறுத்த மட்டில் ஒரு நாட்டினுக்கு அவன் மன்னனா இருக்கான். அவனை சார்ந்த படைகள், அவர்களும் அரக்கர்கள் தான். அந்த மகரக்கண்ணனை சார்ந்த படைகளும் அதோடு ராவணனால் அனுப்பப்பட்ட படை அதுதான். உடன் தழுவ தானை மண்ணுடை சேனை வெள்ளம் ஓர் 5 மழையின் பொங்கி. 5 வெள்ள சேனைகளும் மழையின் பொங்கி மேகத்தை போல ஆரவாரித்து கொண்டு தன் பின்னே வரவன் யாரு? முதல்ல மகரக்கண்ணன், அவனது படை. அதுக்கு பின்னாடி ராவணனால் அனுப்பப்பட்ட படை பொங்கி பின்னுடைத்தாக பேரி கடல் பட, பேரிகை கடல் போல் ஒலிக்க, கடல் அலைகளினது இடைவிடாத ஓசை போல பேரிகைகள் ஒலிக்க தொடங்கின. பெயர்ந்த தூளி பொன்னுடை சிமயத்து உச்சிக்கு உச்சியும். அவ்வாறு படையானது ராவணனை சார்ந்த படை வீரர்கள் போருக்கு புறப்பட்டு வருகின்ற பொழுது வீதிகள்ல அவர்கள் நடக்கின்ற பொழுது எழுந்த புழுதியானது என்னாயிற்று? பொன்மயமான மேருமலையில் உள்ள சிகரத்தை மறையும்படியாக இந்த மகரக்கண்ணனது போர் வீரர்கள் எழுதின அவர்களால் எழுப்பப்பட்ட அந்த புழுதி எதனையே மூடியதாம்? பொன்னுடை சிமயத்து, பொன்மயமான மேருமலையின் உச்சியில் உள்ள சிகரத்தை மூடக்கூடிய அளவினுக்கு அவ்வளவு புழுதி எழுந்தன.
புழுதியினுடைய அளவே இப்படி இருக்கிறதுன்னா இந்த புழுதியின் ஊடாக செயல்படக்கூடிய அவர்களது அந்த படை வீரர்களினது எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. இவர்களால் நடந்து செயல்படுகின்ற பொழுது எழுந்த புழுதியே பொன்மயமான அந்த மேருவையே மூடக்கூடிய அளவில் இருக்கிறது என்றால் இப்ப எத்துணை வீரர்கள் இந்த படையில இருப்பார்கள். வெள்ளம்னு ஒரு கணக்கை சொல்லிவிட்டார்கள். அவனுடைய படையில இருக்கக்கூடிய ஓர் 5 வெள்ளம், ராவணனால் அனுப்பப்பட்ட ஒரு 5 வெள்ளம். இந்த 10 வெள்ள வீரர்கள் நடந்து போவதனால் எழுந்த புழுதி மேருமலையினது சிகரத்தையே மூடக்கூடிய அளவில் எழுந்ததாம். சோனித கண்ணனோடு சிங்கனும் துரகத்தின் தேர் தாழ்முதல் காவல் பூண்டு செல்க என தக்கது என்ன ஆள் முதல் தானையோடும் அனைவரும் தொடரப் போனான் நாள் முதல் திங்கள் தன்னை தழுவிய அணைய நண்பன். சோனித கண்ணனோடு சிங்கனும், சோனித கண்ணன் என்பவனோடு சிங்கன் என்பவனும் துரகத்தின் தேர்த்தாள் முதல் காவல் பூண்டு செல்க என குதிரை பூட்ட பெற்ற திண்ணிய தேர் சக்கரத்திற்கு காவல் பூண்டு செல்வார்களா. இது ராவணன் பணித்தான். போருக்கு போறது மகரக்கண்ணன், அவனது தேரினது இரு பக்கமும் சோனித கண்ணனும் சிங்கன் என்கின்ற வீரனும் அந்த சக்கரத்தை ஒட்டியே வருவார்கள். ஏனென்றால் போர்க்களத்துல சக்கரம் ஏதாகிலும் தடுமாறியதுன்னா மேல இருக்கிற வீரன் தடுமாறிடுவான். அதனால அதை பாதுகாக்கணும். ஆகவே காவல் பூண்டு செல்வார்களான்னு இவன் ஆணையிட்ட உடனே தக்கது என ராவணனது இந்த ஆணை தகுதி உடையது என்று ஆள் முதல் தானையொடும் காலாட்படை முதலிய சேனைகளோடு அனைவரும் தொடர அனைத்து வீரர்களும் இந்த மகர கண்ணனை தொடர்ந்து வர நாள் முதல் திங்கள் தன்னை தழுவிய அணைய விண்மீன்களும் கோள்களும் ஆகியவை சந்திரனை சேர்ந்தார் போல். இந்த சந்திரன் போல இங்க போறவன் யாரு? மகர கண்ணன். ஆகவே ராவணனது படையும் அந்த மகர கண்ணனது படையும் எது போல இருந்ததா? ரொம்ப அழகாக நிலவினை தொடர்ந்து செல்லக்கூடிய நட்சத்திரங்களைப் போலவும் கோள்களைப் போலவும் இந்த வானரப்படையை எதிர்க்க இந்த மகரக்கண்ணன் பின்னே அவனை சார்ந்த வீரர்களும் ராவணன் அனுப்பின வீரர்களும் இவ்வாறு சென்றார்கள். நிலவு பின்னே கோளும் நட்சத்திரங்களும் செல்வது போல இந்த மகரக்கண்ணன் பின்னே ராவணனால் அனுப்பப்பட்ட வீரர்களும் மகரக்கண்ணனை சார்ந்த வீரர்களும் பின்தொடர்ந்தார்கள். பல்பெரும் பதாகை பத்தி மீமிசை தொடுத்த பந்த எல்லவன் சுடர் ஒன் கற்றை முற்ற இந்நிழலை ஈய தொல் சின யானையம் கை விளாழி நீர் துவலை துற்ற செல் பெரும் கவியின் சேனை அமர்தொழில் சிரமம் தீர்த்த. பல்பெரும் பதாகை, இந்த பதாகைனாலே கொடின்னு அர்த்தம். நடன உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், பதாகம்னா கொடி கைதான். பல்பெரும் பதாகை பத்தி அரக்கர் சேனைகள்ல ஒவ்வொரு வீரனும் பல பெரிய கொடிகளை பிடித்த வண்ணம் வருகிறார்கள். மீமிசை தொடுத்த பந்தர், மேலே தொடுக்கப்பட்ட பந்தலானது எல்லவன் சுடர் ஒன் கற்றை முற்ற, சூரியனது ஒளி பொருந்திய தொகுதியாகிய ஒளிக்கற்றைகளின் வெப்பம் முடிவுறும்படி அவ்வளவு பெரிய பந்தல். அதுக்கு கீழதான் வானர் மன்னிக்கணும் அரக்க வீரர். இந்நிழலை ஈய இனிய நிழலை தரவும் தொல் சின யானை அம்கை, பழையதாகிய கோபத்தை உடைய யானையினது துதிக்கையினின்றும் உண்டாகிய விளாழி நீர் துவலை தூற்ற, உமிழ்நீர் துவலை எங்கும் சூழவும். யானைப்படை தன் துதிக்கையின் வழியா உமிழ்நீரை சிந்துகிறது, அது எல்லார் மேலும் படுகிறது.
எதிர் செல்லுகின்ற பெரிய குரங்கு சேனை, செல் பெரும் கவியின் சேனை, இப்படி தங்களை எதிர்த்து வரக்கூடிய பெரிய படையினோடு குரங்குகளினது படையும் அமர் தொழில் சிரமம் தீர்த்த போர் தொழிலால் உண்டாகிய வருத்தம் நீங்க பெற்றன, அவைகளும் போரிலே நேரடியாக கலந்து கொள்ள முன் வந்தனன்னு பொருள். அவ்வளவு. முழங்கின யானை வாசி ஒலித்தன, முரசின் பண்ணை தழங்கின, வயவர் ஆர்த்தார் என்பதோர் முறைமை தள்ள, வழங்கின பதலை ஓதை அண்டத்தின் வரம்பின் காரும், புழுங்கின உயிர்கள் யாவும் கால் புகப்புரை இன்றாக. முழங்கின யானை, யானைகள் எல்லாம் போருக்கு தயார் என்ற அளவிலே பிளிறுதலை செய்தன. வாசி ஒலித்தன, குதிரைகள் எல்லாம் கனைத்து கொண்டிருந்தன. முரசின் பண்ணை தழங்கின, முரச தொகுதிகள் எல்லாம் இடைவிடாது ஒலித்தலை செய்ய தலைப்பட்டன. பயவர் ஆர்த்தார், வீரர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள். என்பதோர் முறைமை தள்ள என்று கூறப்படும் ஒலி முறைமை நீங்க, பதலை ஓதை, பதலை எனும் கருவியால் எழுந்த ஓசை அண்டத்தின் வரம்பின் காரும் வழங்கின. இந்த அண்டம் முழுவதும், பூமியை முழுவதும் அந்த ஓசை நிரம்பி, பூமிக்கு மேலாகவும் அந்த ஓசை வான் வரைக்கும் சென்றதா. கால் புக புரை என்றாக, அதனால் காற்று புகவும் காற்று இயங்கவும் இடமின்றி போக, உயிர்கள் யாவும் புழுங்கின, எல்லா உயிர்களும் இந்த வெப்பத்திலிருந்து எவ்வாறு நம்மை நாம் காத்து கொள்ள போகிறோம்னு கவலையோடு நின்றார்கள். என்னாச்சு? அரக்கர்களுக்கும் இந்த மகரக்கண்ணனை சார்ந்த வீரர் அரக்கர்கள் எல்லாம் சேர்ந்து வானரர்களை தாக்குகிறார்கள். எப்படி போர் நடந்தது? வேதினின் உற்ற தானை முறைவிடா நூழில் வெம்போர் செய்தன, செருக்கி சென்று நெருக்கினர் தலைவர் சேர்த்தி, கையோடு கைகள் உற்று கலந்தன, கல்லும் வில்லும் எய்தன, எரிந்த யானை ஈர்ந்தன கோத்த சோதி. எப்படியா? வெய்தினின் உற்ற தானை, விரைவாக சென்று பொருந்திய சேனைகள், முறைவிடா நூழில் வெம்போர், போர் முறையை விடாது கொன்று குவித்தவளாகிய கொடிய போரை செய்தன. அதுக்கு பேரு நூழில்னு பேர். நூழில் ஆட்டு ஒரு தனி பகுதியே பேசப்படுகிறது. செருக்கி சென்று நெருங்கினர் தலைவர், இரு திறத்து தலைவர்களும் ஒருவரை ஒருவர் செருக்கோடு சென்று தாக்கி கொண்டார்கள். ரெண்டு பேரும் இங்க போர்க்களத்தில் இரண்டு வீரர்களும் சிலைக்காமல் ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்வதில் ஆர்வம் காட்டினார்கள். சேர்ந்த கையோடு கைகள் உற்று கலந்தன, அணிவகுக்க பெற்ற படையோடு பக்கப்படைகள் பொருந்தி போரிட்டன. கல்லும் வில்லும் எய்தன, எறிந்த இரு திறத்து வீரர்களும் கைகளில் இருந்து கற்களும் வில்லும் முறையே எரியப்பட்டனவும் எய்யப்பட்டனவும் ஆயின. எல்லா வானரங்களுக்கு தான் ஆயுதம் கிடையாது. இருக்கக்கூடிய கற்கள், மரங்கள், மரக்கிளைகள் இவைகளை எல்லாம் எடுத்து எரிந்தன. ஆகவே யானை ஈர்த்தன கோத்த சோரி, அவ்விடத்து பெருகிய இரத்தத்தை யானைகள் சிந்திய அளவில் இழுத்து சென்றன. வானர வீரர் விட்ட மலைகளை அரக்கர் வவ்வி, மீனொடு மேகம் சிந்த விசைத்தனர் மீட்டும் வீச, கானகம் இடியுண்டன கவிக்குலம் மடியும் கவ்வி, போனகம் நுகரும் பேய்கள் வாய்ப்புறம் புடைப்பொடு ஆய்ப்ப. இப்போ இந்த வானர வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி செயல்படுவதுன்ற முதல் நிகழ்வு. வானர வீரர் விட்ட மலைகளை அரக்கர் வவ்வி, வானரங்களால் எரியப்பட்ட கற்களை, மலைகளை எல்லாம் என்ன செய்தார்கள்? அரக்கர்கள் தங்கள் கையில பிடித்து கொண்டு, மீனோடு மேகம் சிந்த விசைத்தனர் மீட்டும் வீச, நாள் மீனோடு மேகம் கெடும்படியாக மீளவும் வானவர் மேல் விரைவாக எரிய
மீண்டும் வேகமான அளவில் அந்த 2 கம்பளங்களை எரிய கானகம் இடியுண்டன கவிக்குலம் மடியும் அம்மலைகள் படுதலால் இடி விழுந்ததான காட்டை போல வானர கூட்டங்கள் இறக்க கவ்வி போனகம் நுகரும் பேய்கள் அங்கனம் இறக்கின்ற வானர வீரர்களினது உடலை கவ்வி உணவாக உண்ணுகின்ற பேய்கள் வாய்ப்புறம் புடைப்பொடு அற்ப வாய்ப்புறம் புடைத்திருத்தலை மானிதத்தை உண்ணுவதினால் வாயில அதக்கி கொண்டிருப்பதினால் வாயின் புறப்பகுதி புடைத்து காணப்படும். அப்படி அவ்வாறு வாய்ப்புறமானது புடைக்க கூடிய அளவில் இந்த வானரர்கள் இறந்து போன வானரர்களினது உடலை இந்த பேய்கள் எல்லாம் உண்டு புடைத்து காணப்பட்டனவாம். மை நிற அரக்கர் வன்கை வைர வாழ் வலியின் வாங்கி மெய் நிறத்து எரிந்து கொள்வர் வானர வீரர் கை நிறைத்து எடுத்த கல்லும் மரனும் தம் கரத்தின் வாங்கி மொய் நிறத்து எரிவர் எற்றி முறுக்குவர் அரக்கர் முன்பர். வானர வீரர்கள் என்ன செய்தார்கள்? மை நிற அரக்கர் வன்கை வைரவால் வலியின் வாங்கி கரிய நிறத்தை உடைய அரக்கர்கள் தம் கையிலே பிடித்திருந்த உறுதியான வாளினை தமது வலிமையினால் பிடுங்கிக் கொண்டார்களா? யாரு? வானர வீரர்கள். மெய் நிறத்து எரிந்து கொள்வர், அரக்கர்களுடைய உடலின் மார்பு பகுதியில் எரிந்து கொல்லுவார்கள். எப்படி? ஆயுதத்தை வாங்கி அவர்களையே வெட்டுது. மெய் நிறத்து எரிந்து கொள்வர், அரக்கர்களுடைய உடலின் மார்பு பகுதியில் எரிந்து கொல்லுவார்கள். அரக்கர் முன்பர், அரக்கரில் வலிமை உடையவர்கள் வீரர் கை நிறைத்து எடுத்த கல்லும் மரணும் தம் கரத்தின் வாங்கி. இந்த வானர வீரர்கள் கையிலே எடுத்து வந்த நிறைய கற்கள், மலைகள், மரங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து வர, அவ்வாறு எடுத்து வந்த வானரர்களிடம் இருந்து அந்த பொருள்களை மொய் நிறத்து எரிவர் எற்றி முறுக்குவர். அந்த வானர வீரர்களோடு வலிய மார்பிலே எரிபவராய் அடித்து கொல்லுவார்கள். இவ்வாறு 2 பக்கமும் போர் கடுமையான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையே இந்த ராவண படையை நடத்தி வந்த மகர கண்ணன் வஞ்சினம் கூறுகிறான். இதை பத்தி ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். போர்க்களத்துல வஞ்சினம் கூறுதல் என்ற ஒரு மரபு உண்டு. இந்த போர்க்களத்தில் இவ்வாறு நான் வெற்றி பெறாமல் போவேன் என்றால் எனக்கு இன்னென்ன இழிவுகள் நடக்கட்டும் என்று வஞ்சினம் கூறுது. அந்த மரபு இருக்கு. இப்ப மகர கண்ணன் வஞ்சினம் கூற தொடங்குகிறான். என்ன? வண்டு உலாம் அலங்கல் மார்பன் மகர கண் மழை எரு என்ன தின் திரள் அரக்கன் கொற்ற பொன்தடம் சில்லி தேரை தண்டலை மருத வைப்பின் கங்கை நீர் தழுவும் நாட்டு கொண்டல் மேல் ஓட்டிச் சென்றான் குரங்கு இன பகையை கொன்றான். வண்டு உலாம் அலங்கல் மார்பன், வண்டுகள் மொய்க்கும்படியாக மாலையை அணிந்தவனும், மகர கண் மழை ஏறு என்ன தின்திரள் அரக்கன், மகர கண்ணனையும் இடியேற்றை ஒத்த மிக வலிமையையும் உடைய அரக்கனாகிய மகர கண்ணன் குரங்கு இனப்படை கொன்றனன், குரங்கு கூட்டமாகிய சேனைகளை கொன்றான். கொற்ற பொன் தடம் சில்லி தேரை, தனது வெற்றி பொருந்திய அழகிய பெரிய சக்கரத்தை உடைய தேரை தண்டலை மருத வைப்பின் கங்கை நீர் தழுவும் பொருட்டு சோலை நீரிலே மருத நிலத்தை கொண்ட கங்கை நீரால் சூழப்பெற்ற கோசல நாட்டை உடைய கொண்டல் மேல் ஓட்டி சென்றான். மேகம் போன்ற நிறத்தை உடையவனான ராமன் பேர் போர் வேண்டி ஓட்டி சென்றான். இந்த அளவினுக்கு அவர்கள் போருக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு முயலுகிறார்கள். அந்த போர் எவ்வாறு மகர கண்ணனோடு நிகழ்ந்தது, இறுதியிலே மகர கண்ணன் எவ்வாறு இறந்தான் என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.